நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்று மீண்டும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகாவைச் சேர்ந்தவர் பிரகாஷ் தனக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை அவரின் மகளுக்கு கொடுத்துள்ளார். இந்த நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் பிரகாஷ் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது தொடரப்பட்ட நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. நிலையில் பிரகாஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நேற்று கரூர் வாங்கல் காவல் நிலையத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 6 பிரிவுகளின் கீழ் மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில அபகரிப்பு வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் பெயர் சேர்க்கப்பட்டு கொலை மிரட்டல், போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிலையில் நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை உடனிருந்து கவனிக்க வேண்டும் என்றும் தனது முன்ஜாமீன் மனுவில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் எப்போது வேண்டுமானாலும் போலீசாரால் கைது செய்யப்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு உள்ளார். தற்போது தாக்கல் செய்துள்ள அவரின் முன்ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.